மே 4ஆம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய மக்கள் புரட்சி நடந்திருக்கு. ஆனா நடந்தது எல்லாமே ரொம்ப 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 பெரிய விஷயங்க. தளபதி சிஎம் ஆவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஓகேங்களா? எதிர்கட்சி தலைவர் ஆவாரு அப்படி இப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அரியணையில உட்கார வைக்க போறாங்க. ₹1 கொடுக்காம எந்த கட்சி கூட கூட்டணியும் இல்லாம ஒரு சாத்தியம் பண்ண முடியுமா தமிழ்நாட்டுல சொல்லிட்டு பெரிய சாதனையை பண்ணிட்டாரு விஜய். இது கண்டிப்பா வரலாறு. கண்டிப்பா ஒரு இந்த சாதனை வரலாறு பேசும். கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வரலாறு படைச்சான்னு சொல்லிட்டு தளபதி விஜய்க்கு இருக்கும். ஏன்னா யாரும் பண்ணாத ஒரு வரலாறு பண்ணியிருக்காரு. டிஎம்கே சென்னையோட கோட்டை. சென்னையோட கோட்டையில கொளத்தூர்ல ஸ்டாலினை பின்தங்கியிருக்காங்க. டிஎம்கே கோட்டையை காலி பண்ணிட்டாங்க சென்னையை. எனக்கு இதெல்லாம் நம்பவும் முடியல இந்த அளவுக்கு விஜய் இவ்வளவு ஒரு இம்பாக்ட் வருவோம்னு யாருமே எதிர்பார்க்கல. மக்களோட புரட்சி தான் இது. மக்களோட ஓட்டு இந்த வாட்டி ஒரு மாற்றத்துக்காக போட்டிருக்காங்க. தளபதி விஜய் இனிமேல் முதலமைச்சர் விஜய் ஆக போகிறாரு. பார்ப்போம். அவர் பணி நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்ல ஒரு உதவி செய்யணும். உங்களை நம்பி மக்கள் அனைவரும் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் முட்டாள்லாம் கிடையாது. தமிழ்நாடு மக்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலி எனக்கு தெரியும். என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இங்க கூட்டணி ஆட்சி இல்லாம ஜெயிக்க முடியாது, கூட்டணி இல்லாம ஜெயிக்கவும் முடியாது. ஓகேங்களா? அப்படிதான் நான் நம்பியிருந்தேன். இங்க விஜய் ஒரு கேண்டிடேட், ஸ்டார் கேண்டிடேட்டால, விஜயால, பிராண்டால மொத்த தொகுதியிலையும் பிகில் அடிச்சிருக்கு. இன்வேஸ் எங்க தொகுதி திருப்பூர்லயும் அடிச்சிருக்கு. வேற லெவலுங்க, செம மாஸ். இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணிருக்காங்கன்னா இது வரலாறுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 2026ல டிஎம்கே அவுட் பண்ணிட்டாங்க. எனக்கு உண்மையை புரியல. டிஎம்கே பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருப்பாங்களே அமைச்சர்கள், அவங்களே காலி பண்ணிருச்சு. எப்படி இது நடந்தது, எப்படி சாத்தியம்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஓகே, எனிவேஸ் மக்களோட தீர்ப்பு இது. மக்கள் தெளிவா தேர்ந்தெடுத்திருக்காங்க, மாற்றத்தை எதிர்பார்த்திருக்காங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி தளபதி பத்தி கருத்துக்கள் எதனா சொல்லணும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இது ஹிஸ்டரி. இது ஹிஸ்டரி தாங்க. கண்டிப்பா பெரிய வரலாறு படைச்சார் விஜய் சொல்லிட்டு பேசணும். ஒருத்தர் கட்சி தொடங்கி 3 வருஷம் தான் ஆயிருக்கு. 3 வருஷத்துலயே எதிர்கட்சி தலைவர்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் ஆறா, தனி மனிதனா சேர்ந்து முதலமைச்சர், தனி கட்சியா முதலமைச்சர் ஆறா, ₹1 காசு கொடுக்காம முதலமைச்சர் ஆறானா வரலாறுங்க.